வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு 2026 தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு தான். கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பதிவேற்றம் இறுதி கட்ட பணியாக பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருகிறது. நாளை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி நாளையோட 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய மதிப்பெண்கள் பதிவேற்றும் பணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இறுதி கட்டத்தோட முடிவடைய இருக்குது. இப்போ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 10க்கு ஏற்கனவே டென்டேட்டிவாக மே 20ன்னு சொல்லியிருந்தாங்க, 10, 11க்கு. அதே மாதிரி 12க்கு பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வெளியிடுவது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை தேர்வுகள் துறை ஒரு முக்கியமான ஆலோசனை நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே முடிக்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடத்தி முடிக்கப்பட்டது. 10 நாட்களில் இந்த விடைத்தாள் பணிகள் எல்லாமே நிறைவு பெற்றது. +2 விடைத்தாள் திருத்தும் பணிகள் நிறைவு பெற்றது. ரிசல்ட் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. முன்கூட்டியே 12க்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு தான். ஒரு சில ஊடகத்தலங்களில் வந்தது ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு முன்னாடி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இது தொடர்பாக எந்த ஒரு தகவலும் இன்னும் கிடைக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29. மேபி நமக்கு மே மந்த்து ஏதாவது ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் 12க்கான ரிசல்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மே 8ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80 விடைத்தாள் திருத்தும் மையங்களில் விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு பள்ளி மாணவர்களுடைய மதிப்பெண்கள் நாளையோட மதிப்பெண் பதிவேற்றும் பணிகள் எல்லாமே முடிவடைய இருக்குது. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே 83 முகாம்களில் விடைத்தாள் திருத்தப்பட்டு நாளையோட மதிப்பெண் பதிவேற்றும் பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவு பெற இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 8ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அடுத்தடுத்து காலேஜ் அட்மிஷன் ஒரு பக்கம் +2க்கு ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. மே 2வது வாரத்தில் இன்ஜினியரிங் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஏற்கனவே நம்ம அப்டேட்டை கொடுத்துருந்தோம். அப்போ இன்ஜினியரிங் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் மே 2வது வாரத்தில் வருது அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 8ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நடப்பாண்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா மே 2வது வாரத்தில் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தொழில்நுட்ப கல்வி இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் +2 மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வர மே 8ஆம் தேதி வெளியாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அண்ணா பல்கலைக்கழக கீழ் இயங்கும் இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கை உயர்கல்வித்துறையின் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் ஆன்லைன் வழியாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் அதாவது 2வது வாரத்தில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் விண்ணப்பம் தொடங்கும் என தொழில்நுட்ப கல்வி இயக்கம் அறிவிச்சிருக்காங்க. அப்போ 10th ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா 10th ரிசல்ட்டில் மாற்றம் இருக்குது. 9ஆம் தேதி தேர்வு முடிவுகளை வெளியிடுறதுக்கு ஆலோசனை நடந்திருக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா சற்று முன்பு கிடைத்திருக்கின்றது. இப்போ ஆர்ட்ஸுக்கான அட்மிஷனும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் +2 ரிசல்ட் வெளியான 15 நாட்களில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் அவங்க அட்மிஷன் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. 10த்துக்கான பேப்பர் வேலிடேஷன் கேம்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6 நாளில் பேப்பர் வேலிடேஷன் கேம்ப் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ SSLC தேர்வு முடிவை முன்கூட்டியே வெளியிடலாமா அப்படிங்கிற மாதிரி அரசு தேர்வுகள் துறை ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் மே 9ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கின்றது கல்வித்துறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களோட மதிப்பெண் பட்டியல் எல்லாமே தயாரிக்கப்பட்டிருக்கு. நாளையோடு இணையதளம் மூலமாக பதிவேற்றும் பணிகள் நிறைவேற வருகிறது. விடைத்தாள்களில் மாணவர்கள் மதிப்பெண் விவரம் கணினி வழியில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த விவரங்கள் முதன்மை கல்வி நிலையம் வாயிலாக அனுப்பப்பட்டு தேர்வுத்துறைக்கு அனுப்பப்பட உள்ளது. இப்போ நாளையோட எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். 38 மாவட்டத்துலேயுமே 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மார்க்கெலாம் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் CO ஒரு CDலேயே இதிலே பார்த்திங்கன்னா அங்கே தேர்வுத்துறைக்கு பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. ஃபைனலாக அவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனாலிசிஸ் போடுவாங்க. கோயம்புத்தூரில் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ், எவ்வளோ சென்டம் வந்திருக்கு, சென்னையில் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ், ஃபெயிலியர்ஸ் சென்டம் வந்திருக்கு, ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்
ரிசல்ட் அனாலிசிஸ் மதிப்பெண் பகுப்பாய்வு இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20ஆம் தேதிக்கு பதிலாக 10th ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மே முதல் வாரத்தில் வெளியிடலாமா? மே முதல் வாரம்னா மே 9ஆம் தேதி வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, சண்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நினைச்சா ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே, ஹாலிடே அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை வந்து அந்த ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதனால் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 1st வீக் கண்டிப்பாக 10th-க்கும் 11th-க்கும் ரிசல்ட் வந்துடும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் லைவ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். 10th-க்கும் சரி 12th-க்கும் சரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஆன்லைனில் எப்படி பார்க்குறது, எந்த வெப்சைட்டில் பார்க்குறது, டெம்பரரி மார்க் ஷீட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கைட் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த விடைத்தாள் திருத்தும் பணிகளுமே ஏற்கனவே நடைபெற்று முடிஞ்சிருக்கு. திட்டமிட்டபடி மே 20ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் மே 9ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடுறதுக்கான அந்த ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். நேற்றைய தினமே ஒரு தகவல் குறிப்பும் வந்து வெளியானது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை மே முதல் வாரத்தில் வெளியாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே முதல் வாரத்தில் வெளியாகக்கூடும் என தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த மார்ச் 10ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றது. விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைந்தது. அப்போ தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே முதல் வாரத்தில், அப்போ மே முதல் வாரத்தில்னா நல்லா கவனிங்க, மே 8ஆம் தேதி எக்ஸாக்டாக மே 8ஆம் தேதி +2 ரிசல்ட்டு. மே 8ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மே 8ஆம் தேதியே 10th-க்கான ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணலாம். எதாக இருந்தாலும் புதியதாக ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்ன அப்டேட் வருதோ நான் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கடந்த மார்ச் 10ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்றது. சுமார் 9 லட்சத்துக்கு அதிகமான மாணவர்கள் மாணவிகள் இத்தேர்வை எழுதினர். தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் tnresult.nic.in, dgdn.government.in ஆகிய இணையதளங்களில் மாணவர்கள் தங்களது பதிவெண்ணையும் பிறந்த தேதியும் உள்ளீடு செய்து முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அதே தான். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி மார்ச் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் முடிவுகள் வெளியாக உள்ளது. தேர்வு முடிவுகள் மே மாதத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியாக உள்ளது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு முடிவுகள் மே மாதம் 8ஆம் தேதி காலை 9 மணி அளவில் வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 20ஆம் தேதி வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்றைய தினம் கிடைத்த அந்த தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நேற்றைய தினம் கிடைச்ச அப்டேட் இது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாகும். கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இந்த ஆண்டு எழுதிய தேர்வின் முடிவுகளும் மே 9ஆம் தேதி வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஸோ பார்க்கலாம். 8, 9, 10 இந்த 3 தேதிகளில் 10ஆம் வகுப்புக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள்.